எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னன்னா ப்ரோக்கோலி பேட்ட போறோம். இங்க பாருங்க ஊடம் போட்டு சரிங்களா? ஓகே, ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இது தீபாவளிக்கு நீங்க இப்படி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி சுடுதல்ல போட்டோன்னே எடுத்துருங்க. கிரிட்டு எடுத்துருங்க. போட்டோன்னே எடுத்துக்கணும். ரொம்ப வேக வைக்காதீங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெயில் கொஞ்சோண்டு தண்ணியில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் அவிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம போட்ட உடனே நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்ச தண்ணியில் நம்ம போட்டிருக்கோம். கொதிச்ச தண்ணியில் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பெரட்டலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு. நான் ஒரு 4 ஊடம் எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன் காஞ்சிட்டு. அப்படியே ஊடான நம்ம ரொம்ப வேக வைக்க வேண்டாம். லைட்டாக எண்ணெயில் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைஸ் இஞ்சி எடுத்து இப்படி வெட்டியிருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூண்டு இப்படி இடிச்சிருக்கேன். நம்ம கொஞ்சோண்டு செசமி ஆயில் பாருங்க, இது மீன் பிரியாணி சொல்லுவீங்க. செசமி ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, எல்லாம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகா, கேப்சிகம் மிளகா இந்த மாதிரி குண்டு குண்டாக வெட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சீராமு இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி வெஜ்ஜி கரண்டியில் ஒரு கரண்டி சாஃப்ட் சீரம் எடுத்து போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு ரொம்ப போடக்கூடாது. நம்ம ப்ரோக்கோலி ஏற்கனவே அவிச்சிட்டோம். ப்ரோக்கோலி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் சிக்கன் ரசா ரொம்ப போட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரசா இந்த கரண்டியில் அரை கரண்டி போட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம சாஃப்ட் சீரம் ஊற்றிருக்கோம், அது உப்பு இருக்கும். போட்டு கிண்டிட்டு சோள மாவு இந்த மாதிரி கரண்டியில் அரை கரண்டி சோள மாவு எடுத்து நல்ல தண்ணியில் இப்படி கரைச்சிக்குங்க. கொஞ்சோண்டு சும்மா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த கரண்டியில் பாருங்க, நான் அரை கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சோள மாவு போட்டு இறக்கிடலாம். கரைச்சிக்கிட்ட சோள மாவு. ஓகே ஃப்ரெண்ட், ப்ரோக்கோலி ஊடம் சமையல் ரெடி. தீபாவளிக்கு இது பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. ஏன்னா நீங்கள் தீபாவளி கிட்ட நெருங்கிருச்சு. என்ன சைவர் பேட்ரு வெஜ்ஜி என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த மாதிரி ப்ரோக்கோலி காலிஃப்ளவர்லாம் நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க, வரவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நன்றி. ரசம் ராஜேஷ் இப்போ